afternoon to one and all present here. This afternoon is truly special, not just because we are surrounded by wonderful memories, but because we are in the presence of those who helped create them. It's time now to hear from the guiding stars of the institution, our retiring professors who have shaped minds, touched hearts, and inspired countless futures. As they move into the next chapter of their lives, we invite them to share their thoughts, memories, and messages with us all. We welcome to the stage a pillar of excellence admired by both peers and students alike, Dr. R. Palaniyappan sir, whose legacy of integrity and intellect will continue to inspire. We welcome you, sir. பேச வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. A small token of love to Professor Palaniyappan, my colleague. And in fact, one thing I must tell you, Professor Palaniyappan classes will be filled with humor, you know. So he has such a good humor sense. And in fact, I compete in that wavelength. A small gift to my friend. எல்லாருக்கும் நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுக்கு we start with a good time. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழுக்கும் மங்காத செல்வத்துக்கும் மங்காத கல்வி அறிவுக்கும் காரணமான விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமாடார் கல்லூரியை சிரந்தாழ்த்தி கரம் தாழ்த்தி வணங்கி உங்களிடம் என்னுடைய ஏற்புரையை ஆரம்பிக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் எங்களை பெற்றோருக்கே, எல்லா புகழும் எங்களை ஆளாக்கிய ஆசிரியர்களுக்கே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு சாட்சாத் பரபிரம்மா சத்ஸ்வை ஸ்ரீ குருதேவோ மகேஸ்வரா. நமக்கு குருவாக இருந்தவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது பல தலைமுறைகளுக்கு சென்றடையும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். எங்களுடைய குருவாகிய பல பேர் அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய குருவுக்கு ஒரு மெமரபிள் ரிமார்க்கபிள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தருணத்தில் நான் என்னை ஆளாக்கிய குருக்களை நான் நினைக்க வேண்டிய ஒரு தருணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அத்தனை ஆசிரியர்களிடம் கற்ற ஒரு கல்விதான் ஒரு அருவி மாதிரி நம்மளை மேம்படுத்தி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்றது. அந்த நிலையில் முதலாவதாக நான் எல்லார்ட்டையும் எல்லா குரூப்லையும் சொல்லக்கூடியது, எல்லாருமே என்னை பற்றி சொல்லக்கூடியதுமே, காலேஜில் என்னை ஃபெலிசிட்டேஷன் பண்ணும்போதுமே இன்னாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒரு பஞ்சை ஏற்படுத்தினேன்.
அந்த அன்னார் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டேஸ் பிரின்சிபல் ப்ரொஃபஸர் மேக் மெஹான். ஒரு சிறந்த மகான். மெஹான் அப்படிங்கிறது அவருடைய ப்ரொனன்சியேஷனில் சொல்லக்கூடியது. மேக் மெஹான் அப்படிங்கிறவருக்கு இந்த முத்தரசு வந்து வேகமாக கை தூக்குறாப்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா அருள் எல்லாமே மேக்கோடைய ஸ்டூடெண்ட்ஸ். அருள் அடுத்த ஒரு ரீயூனியனுக்கு பிரமாதமாக he is doing a very big groundwork. Every 3 years we MAC students meet in a place wherein we hail the details given by MAC to us. அவ்வளவு ஒரு 3-4 வருடங்களில் எங்களுக்கு அவர் கொடுத்த இன்புட்ஸ், அவரை மாதிரி எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சி பழகிதான் என்னுடைய இங்கிலீஷ் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்றது. இப்போ யாரோ என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சுகுமார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்யூனிகேட் வெரி வெல். ஸ்கில் ஆர் எசென்ஷியல்ஸ், ஸ்கில் செட்ஸ் ஆர் எசென்ஷியல்ஸ். 4 ஸ்கில் செட்ஸ் சொல்கிறாங்க. அதை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது LSRW அப்படின்னு சொல்லுவாங்க. லேர்னிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில் அண்ட் ரைட்டிங் ஸ்கில். இந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இல்லவே இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இந்த இடத்துல பேசக்கூடியதா அப்படின்னு நீ கேட்கலாம். வாட் தி ஜெனரேஷன்ஸ் இன் 2000 and 2010 வேர் ஃபேஸிங். அவங்க வந்து ஒரு எனார்மஸ் லைஃப். அவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்தப்ப பார்த்தீங்க, திருப்பராஜன் சரி இவங்களும் சரி 24/7 இந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 24/7 இந்த டிபார்ட்மெண்ட் என்ன யூஸ் பண்ணாங்க? 24/7 லேபை யூஸ் பண்ணிட்டு ப்ரொப்போர்ஷனேட்லி அந்த லைப்ரரிக்கையும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அதை ரீட் பண்ணக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு ரீடிங், ரைட்டிங் வரமாட்டேது. தமிழ், இங்கிலீஷ் 3வது லாங்குவேஜுக்கு இப்போ கவர்மெண்ட் நம்மளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசியல் பேச நான் வரவில்லை. 2 மொழிகள், அந்த 2 மொழிகள், ஒன்று நம் தாய்மொழி, ஒன்று ஆங்கிலம். இந்த 2 இருந்துச்சுன்னா அன்றைக்கி இவர் கூட பேசினார். அன்றைக்கி ஒரு IAS அதிகாரி பேசினார், ராஜவர்தன் ஷெட்டி, ஏதோ ஷெட்டின்னு நினைக்கிறேன். டிஸ்கோ வித் KS அப்படின்னு ப்ரோக்ராம். கார்த்திகை செல்வன்னு ஒரு நியூஸ் சேனலில் இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாரு. வை சிங்கப்பூர் இஸ் ப்ராஸ்பரிங். சிங்கப்பூர் ஏன் ப்ராஸ்பர் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மதர் லாங்குவேஜ் இருக்கக்கூடியது சைனீஸ் தான் நிறைய அங்கே. ஆனால் அவங்க மேண்டேட்ரியாக வச்சுருக்கிறது இங்கிலீஷ் தான். ஏன்னா அது ஒரு குளோபல் லாங்குவேஜ். அதை அடுத்த லெவலுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த கம்யூனிகேஷன், சுகுமார் சொல்லும்போது எனக்கு அந்த பாயிண்ட் தான் எனக்கு எம்பசைஸ் ஆச்சு. மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன், மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக், மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு, மேக்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். எம்பசிஸ். இந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது அந்த ஸ்பீக்கிங் தமிழில், இங்கிலீஷில் அவங்கள தமிழ் லிட்ரலி ஸ்பீக்கிங். என்னோட 2வது பையனுக்கோ மூத்த பையனுக்கோ தமிழில் எழுதுகிற பழக்கங்களே குறைஞ்சி போயிடுச்சு. ஐ எம் லிட்ரலி சீயிங் வித் தம். தமிழில் எழுதுங்கப்பா அப்படின்னா அவங்களால நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க முடியும். தமிழில் நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. தமிழில் எழுத சொன்னால் எழுத தெரியவில்லை. இதில் 3வது மொழிக்கு எங்கே போகிறது? கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறாங்க, நிறைய பேர் கை தட்டணும் இதுக்கு. ஆக்சுவலாக என்னடா அது அரசியல் பேசலேன்ட்டு அரசியல் பேசுகிறாங்கிறதுக்கு இல்லை. இட் இஸ் எஜுகேஷன். இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் VHNSN அதை கவர்ன் பண்ணக்கூடிய அளவில் இந்த டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது தான் இவ்வளவு சுற்றி வர்றேன் நான். இளங்கோ சாரோட சொன்னார், ஒரு 10 டெக்கேட்ஸாக பிரித்து சொன்னார். சாரி, டெக்கேட்ஸாக பிரித்து சொன்னார். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இந்த சொல்லி கொடுக்குறோம், இந்த ஷேரிங், அந்த நாலேஜ் ஷேரிங். ஏன்னா நாங்கள் அப்போ தான் புதுசாக படிச்சுட்டு வந்திருக்கோம், இந்த ஷேரிங் அப்படிங்கிறதுல இருந்தோம். அடுத்த டெக்கேட்ஸ் எப்படிங்கிறதெல்லாம் அவர் அழகாக பிரித்து சொன்னார். இந்த தலைமுறை வித்தியாசங்களை இப்போ நாங்கள் இந்த தருணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வே பை விச் தி பீப்புள் ஆர் எஜுகேட்டட் இஸ் பீயிங் டிஃப்ரெண்ட். கெட்டிங் எஜுகேட்டட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்ககிட்ட வேறு மாதிரி சோர்சஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. அதை எப்படி பாஸ் பண்ணணுங்கிற நினப்பில் இருக்காங்களே ஒழிய க்ளூயிங் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். திருப்பராஜன், நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நல்லா படித்தவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. சுகுமார் கூட சொன்னாப்புல, நான்லாம் ஒரு மீடியாக்கர் ஸ்டூடெண்ட் தான். நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கிளாஸ் எடுக்கும்போது அதுதான் சொல்லுவேன்.
நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், குறிப்பாக ஒரு 2-3 பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். லயலான்னு ஒரு ஸ்டூடெண்ட், ஹோப் சம்படி இல்லை எவ்ரிபடிக்கும் ஓரளவுக்கு அந்த எர்லியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் லயலா அப்படிங்கிறது. ஆமாம், வென் ஹீ வாஸ் இன் த கேம்பஸ் படிக்கும்போது இவர் எதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்தார் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சேன். அந்த லயலாங்கிறவர் அவ்வளவு புவர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட், கோப்பிங் அப் வித் த சிலபஸ் அண்ட் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. யூ ஓன்ட் பிலீவ், அவர் இப்போ யூஎஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு ஃபேமஸ் எஸ் 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 கைதட்டலாம், அந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு கைதட்டலாம். இந்த இவங்க பேட்சில் நல்ல ஆடுகாலி, அவங்க அண்ணன் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு, பர்னபாஸ்ன்னு பேர். அவன் தம்பி பிரைட்டு, ரொம்ப பிரைட்டு. அந்த பென்ஹர்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த பேட்சுக்கு தெரியும். வி தாட், டேய் அவன்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், டே உங்கள் அண்ணன் இதெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க, ஸ்டாப்பர்ஸ் பிகாம் படிக்கும்போது இங்கே டாப்பரு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேருமே. பர்னபாஸ் வென்டஸ் மிலிட்ரி ஆஃபீஸர், பிரிகேடியராக இப்போ ரிட்டையர் ஆகிட்டான். பிரைட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் பண்ணி ஆமாம் இருக்கான். இதை விட இது யாரை நான் வந்து திட்டிகிட்டு இருந்தனோ, யார் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்த பென்ஹர், நவ் இஸ் இன் யூஎஸ். இவங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு முன்னாடியே கேட்டான், டேய் உங்களுக்கு ஏதோ பாராட்டு விழாமாம்லடா, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு பென்ஹர் சொன்னாப்புல. பென்ஹர் வந்து என்கிட்ட கேட்டாப்புல, நேரம் இங்கே ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவர் டொனேட் பண்ணியிருக்காப்புல, ஒன் ஆஃப் த வெரி குட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினதாக சொன்னாப்புல. ஒரு வேளை என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நான் உன் ஃப்ரெண்டு தெரிஞ்சதுனால அப்படி சொன்னாராங்கிற எனக்கு தெரியல. பட் நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் சுகுமாரதுலேருந்து எடுத்துக்கிறேன். படிப்பினை அப்படிங்கிறது 2 இருக்குது. யூ ஹாவ் டு பி வெரி குட் இன் யுவர் ஸ்டடீஸ். 2வது, யூ ஹாவ் டு பி வெரி குட் இன் நோயிங் ஸ்கில் செட்ஸ். அது படிப்பினையில் தான் வரும். இதை எப்படி இது பண்ணுறது, அந்த ஆப்டிடியூட் ஸ்கில் வரணும். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஐ எம் மேக்கிங் த வேர்ட்ஸ் டு தெம். நீங்கள்லாம் நல்லா க்ரோ ஆகி வந்துட்டீங்க, உங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் பிஹெச்என்எஸ்என் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டை அதை வந்து அந்த வேருக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் நம்மகிட்ட இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நீங்கள் யூ ஆர் கீப்பிங் ஆன் இன்ஜெக்டிங் ஃபண்ட்ஸ். திருப்பதிகிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. எல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் சரி, சார் என்ன வேணும் கேளுங்க சார்னு டிகே சார்ட்டு சொல்லுவார். ஆர்பி கூடவே வந்துருச்சு, ஆர்பி என்ன ஆர்பி செய்கிறது, இப்போ முடிவு பண்ணிக்கோங்க டிக்கெட் என்ன வேணும். பட் நீங்கள் வாங்குறத அவங்க அடுத்த தலைமுறை வரணுங்கிறது எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ நிறைய பேர் ரெக்ரூட்டர்ஸ் வந்து இப்போ டிசி டெக்னாலஜி, சதீஷுடைய கம்பெனி இருக்குது, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க. லோக்கலி விருதுநகரில் தே நீட் நாட் மூவ் ஆன் டு சென்னை ஆர் சம் அதர் பிளேசஸ். லோக்கலாகவே நிறைய பேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய யூ ஒன்ட் ஃபைண்ட். 2 பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய கம்பெனிஸ் விருதுநகர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. We want the younger generation to be susceptible enough to understand the requirement of the industry. அதுதான் எஜுகேஷன் இஸ் த பர்பஸ். அதை விஹெச்என்எஸ்என் ஆரம்ப காலத்துலேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நல்ல ட்ரெடிஷன், இங்கே 4 பேருக்குள்ள நல்ல ஒரு வேவ் லென்த். டிகே நம்ம எல்லோரும் ஓகேன்னு நினைப்பாங்க. நாட் ஓகே ஃபார் எவ்ரி திங் அண்ட் எனி திங். யூ நீட் டு கன்வின்ஸ் ஹிம், மேக் ஹிம் கன்சிடர் யுவர் ரிக்வெஸ்ட். He will not nod your head immediately. அதனால் don't take granted TK will okay everything. டிகேட்ட போய் அதை பேசி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு அது பசங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அவர் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த தலைவர் இந்த துறைக்கு கிடைத்தது எங்களுக்கு எல்லாம் ஒரு மிக 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 ஒரு பெரிய பாக்கியம். எங்களுடைய காலேஜ் பாராட்டு விழாவில் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பசங்கிட்டையும் சொல்கிறது உண்டு. ஆர்கே நாராயண் அப்படிங்கிறவருடைய ரைட்டிங்கில் வரக்கூடியது. ரைஸ் வாஸ் இன் இஸ் பிளட் அப்படிம்பாங்க. ஒரு இடியமேட்டிக் ஃப்ரேஸ்.
இந்த சுப்பையா ஸ்டோர்னு ஒருத்தர் நடத்துவார். அந்த சுப்பையா ஸ்டோரில் அவர் அரிசி விற்கிற வியாபாரி. அவரை சொல்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரைஸ் வாஸ் இன் இஸ் பிளட் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் இன் அவர் பிளட். ஒரு இடியமேட்டிக் ஃப்ரேஸ், இஸ் இன் அவர் பிளட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள உயர்த்துறதுல தான் எங்களுடைய மாட்சியுமே இருக்குது. நாங்கள் எதுக்கு, நான் ஸ்டூடெண்ட்ஸ்டே சொல்லுவேன், எதுக்குடா எங்களுக்கு சம்பளம், நாங்கள் சொல்கிறது கவனிங்க, நாங்கள் சொல்கிறது கேளுங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் மூவ் அவுட். ஏன்னா வெளியில் போகக்கூடிய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வருது. மேக்கிங் தம் வயபிள் டு த இண்டஸ்ட்ரி இட்ஸ் எ வெரி ஹெக்டிக் டாஸ்க். அவங்கள வந்து இண்டஸ்ட்ரி வயபிளாக மாற்றுறதுக்கு மிகப்பெரிய டர்மாயில் பண்ண வேண்டியிருக்கு. பிகாஸ் த கரண்ட் சினாரியோ ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட். நல்ல எக்ஸ்பர்டைஸ் உள்ளவங்க, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கவங்களை கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறாங்க. ஒரு லாங்குவேஜில் கூட நல்ல எக்ஸ்பர்டைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். ரெண்டாவது, நீங்கள் எல்லாம் கேட்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பூரா உங்கள் ஜூனியர்ஸ்ட்டை தயவுசெய்து சொல்லுங்கள், வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள். மேக் தம் மோர் வயபிள் டு த இண்டஸ்ட்ரி, மேக் தம் மோர் வயபிள் டு த நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு கம். ஃபோர்காஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்து இந்த சேஞ்ச் வரப்போகுது, இந்த மாற்றம் வரப்போகுது அப்படின்னா ஏஐக்கு ரெடியாக நம்ம இருக்கணும். அதில் 40% இண்டஸ்ட்ரி கட்டாதுன்னா அது 40% இண்டஸ்ட்ரிக்கு வேறு யாரோ போக தான் போகிறாங்க. அப்போ வேறு டைப்பாக நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வி ஷுட் பி ரெடி ஃபார் தட். த சேஞ்ச் இஸ் ridiculous. இப்போ நம்ம என்னை பற்றி சில இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நிறையா போய் எஜுகேஷனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். மை சைடு 60+, 60+ ஆயிடுச்சு. May 31 நாங்கள் 3 பேரும் ரிட்டையர் ஆகிறோம். 1ஆம் தேதியிலேருந்து பென்ஷனை எதிர்பார்த்து இருப்போம். 1 ஜூன்லேருந்து 11/7/1988 I made my entry into VHNSN college. 11/7/1988 அவங்க பேட்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த பேட்சை கண்டா நம்ம கொஞ்சம் நர்வஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் MCA முடிச்சுட்டு வந்திருந்தேன். அது பேட்சுக்கு 2-3 பேர் இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. பெத்துவேல் மாதிரி, பழனிவேல் ராஜன் மாதிரி. இந்த பழனிவேல் ராஜன் இல்லை, இன்னொரு பழனிவேல் ராஜன் இருக்காப்புல. அவன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கதா சொன்னாங்க. தெரியல என்ன சிம்பிள் போட்டு எழுதியிருக்கான்னு தெரியல. சில பிள்ளைகள் பண்ண சேட்டைகள்லாம் இந்த சபையில் சொல்ல முடியாத சேட்டைகள் இருக்கு. செல்ல பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றுறது தான் எங்களுடைய வேலை. 88 கிட்டத்தட்ட 37 வருஷம், 37 இயர்ஸ். இந்த ஒரு ஜூன் மாதம் வந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் பிகாம், நம்ம காலேஜில் பிகாம் முடிச்சுட்டு MCA தியாகராஜா இன்ஜினியரிங்கில் போய் பண்ணிவிட்டு முடிக்கக்கூட இல்லை, வைவா கூட எனக்கு நடக்கலை. இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ சின்சியர் ப்ரொஃபஸர். ஒரு சின்சியர் ப்ரொஃபஸர் என்னென்னலாம் செய்யணுமோ, அடுத்த தலைமுறைக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ, என் பசங்களுக்கு 2 பையங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ, த்ரூ மை இன்புட்ஸ் நம்ம அவங்கள ரிஃபைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எவ்ரி டே ஒரு ஸ்டெப் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்களாங்கிறத தான் பார்க்கணும். அந்த மீட்டிங்லேயுமே சொன்னதான், அந்த ஃபெலிசிட்டேஷன் மீட்டிங்கில் சொன்னதான், வி வாண்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டாண்ட் டால். இது மேக்கோடைய வாசகம். எங்கள் மேக் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் சொல்லக்கூடியது யூ ஸ்டாண்ட் டால் அப்படிம்பார். ஸ்டாண்ட் டால்னால் என்ன அர்த்தம்? by virtue of our behaviors, by virtue of our ethics, by virtue of our way by which we interact with others, நாம் நம்மை சரியாக வைத்திருக்கும் பட்சத்தில், நாம் நம்மை எல்லாவற்றிலும் சரியாக வைத்திருக்கும் பட்சத்தில் நம் மீது எந்த குற்றச்சாட்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. நாம் எப்பொழுதும் உயர்ந்த மனிதன் தான். உயர்ந்த மனிதன்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். உயர்ந்த மனிதன் அப்படின்னா
culturally, socially and educationally you should be standing tall. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கதைகள் சொல்லுவேன், சினிமாவிலேருந்து எடுத்து சொல்லுவேன். இந்த பிறகு பசங்கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவானுங்க. திருவிளையாடல் படத்து வசனத்தை அப்படியே பசங்கிட்ட சொல்லுவேன். ஏதாவது ஒரு சம்பவத்தை லிங்க் பண்ணி சொல்கிறது. பட் எவ்ரிவேர் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, பி அன் ஆப்டிமிஸ்ட், லுக் இன் டு த பெட்டர் சைட் ஆஃப் லைஃப். எப்பயுமே பெசிமிசமும் இருக்கும், ஆப்டிமிசம் இருக்கும். ஸ்லைட்டாக பெசிமிஸ்டாக பார்த்துட்டு பெட்டர் சைடுக்கு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த 37 வருஷத்தில் நிறைய மாணவர்கள் நல்ல பொசிஷனுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் என்னை பார்க்கும்போது, சார் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரியலி ஹாப்பி வித் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்பி சார் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. என்னுடைய 2வது மருமகள் கொடுத்த அந்த ஒரு சின்ன இதை தான் காலையில் போட்டு வந்திருந்தேன். ஆர்பி அப்படிங்கிறது என்னுடைய 2வது மருமகள் வந்து எனக்காண்டி என்னுடைய பர்த்டே 3/1/1965 அந்த தேதிக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுதான் போட்டு வச்சுருந்தேன். A brand with the thumping impression I have created, RP. And I attribute, திரும்பவும் சொல்கிறேன், I attribute it to my professors. எனக்கு முன்னாடி பாடம் எடுத்த ஸ்ரீனிவாசன் சார், பொன்னையா சார், ராமையா சார், நிறையா ஸ்டெல்லா எட்வின் மேடம், நிறையா ஸ்கூல் டீச்சர்ஸோடைய பிலாங்கிங்னஸ் ரொம்ப 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 நமக்கு ஜாஸ்தி. அதில் we were fortunate to be the first batch in MAC. அந்த ஃபஸ்ட் பேட்சாக இருந்ததுனால நிறைய எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ரியலைஸ் ஆச்சு. அது ஒரு டிரான்சிஷனாக எடுத்து அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டதை நான் உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இட் இஸ் அ மில்லியன்-இயர் நாலேஜ் தட் மேக் ஹஸ் கிவன் அஸ். இது மேக்குடைய புகழ் பாடும் இடம் கிடையாது, எங்களுடைய குருக்களின் புகழ் பாடும் இடம். அதில் முத்தாய்ப்பாக நான் ஒரு எம்ஃபில் வாங்கியிருக்கேன், ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்கேன்னா the one and only person to be appreciated is Dr. T. Kadirvalakumar. எனக்கு பின்னாடி எம்சிஏ அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு எம்ஃபில் அவர் போய் அங்கே எம்ஃபில் பண்ணிட்டு வந்தது தான். பாரதியார் யூனிவர்சிட்டியில் போய் அவர் எம்ஃபில் பண்ணிட்டு வந்தார். அடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஆரம்பின்னு சொல்லி என்னை அழகப்பா யூனிவர்சிட்டியில் சாரிகேசி சார் அவருடைய ப்ரொஃபஸர் அவர்கிட்ட சொல்லி எனக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் எம்ஃபில், அதுக்கப்புறம் அவர்கிட்டே பிஹெச்டி. இந்த பிஹெச்டிலாம் பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு கைடு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மேம் வந்திருக்காங்க. என்னுடைய ரிப்போர்ட் எழுதும்போது அந்த ரிப்போர்ட்டுக்கு கூடவே உட்காந்து டைப் பண்ணி கூட அந்த எப்படி எழுதணுங்கிறது ஹெல்ப் பண்ணது மேம் வந்திருக்காங்க. இது ஃபுல் ஆல் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து சாரோட மிஸ்ஸஸ் எஸ்எம் மீனாராணி மேம். ஷி வாஸ் த பிரின்சிபல் ஆஃப் ட்ரிபிள் காலேஜ் அண்ட் அவங்க ரிட்டையர் ஆகியிருக்காங்க வித் அஸ். தேங்க்ஃபுல்லி அக்னாலஜிங் ஹர் சர்வீஸ் கிவன் டு மீ. ஒரு பிஹெச்டி அப்படிங்கிறது ஆர்பி பக்கத்தில் இருக்குன்னா டாக்டர் டிகே தான் அதுக்கு முழு காரணம். என்னுடைய நண்பர் கிறிஸ்டோஃபர் துரைராஜ் நல்ல ஒரு பண்பாளர். எதுனாலும் சார் எப்படி இருக்கீங்க ஆர்பி, டெய்லி ஒரு கேட்டு குட் மார்னிங், என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல ரேப்போர்ட், வெரி குட் பர்சனாலிட்டி. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டையும் ஐ எம் பிளெஸிங் ப்ரேயிங் டு காட் ஃபார் ஹையஸ்ட் பெனிஃபிட்ஸ் தட் இஸ் கோயிங் டு கெட் ஆஃப்டர் இட்ஸ் ரிட்டையர்மெண்ட். சொல்லவே வேண்டாம், என்னுடைய குட் பிரதர். என்னுடைய லைட்டு அதெல்லாம் பிற ஆன் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதாவது முந்தி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் டெக்னீஷியன் இருந்தார். மொதல் பேட்சுக்காரங்களுக்கு தெரியும், மொதல் 2-3 பேட்சுக்காரங்களுக்கு தெரியும். பாலாஜின்னு ஒரு டெக்னீஷியன் இருப்பார். அவர் முருகேசன் சார் ஹெச்ஓடியாக இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் அவ்வளவு இவர் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான வேவ்லென்த். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். நான் இவரை யோகந்தன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கா ஃப்ரெண்ட்லி பர்சனாலிட்டினா டாக்டர் எஸ் இளங்கோ தான். கைதட்டுங்கடே. கைதட்டை கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஒரு கிடையார் வேறு கொடுத்துருக்காரு, கைதட்ட கூட மாட்டேங்கிறீங்க.
மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய அஃபெக்ஷனேட் இது. என்னை எப்படி பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு பேட்சிட்டே கேட்டால் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவார், இது பண்ணுவார், சில நேரம் வரணும்னு ஒரு கடி கடிச்சு விட்ருவார், ஒரு என்கொயரின்னு வந்துச்சுன்னா பிச்சு உதறிடுவார். இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். பட் அவரை பற்றி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒன்றும் சொல்லக்கூடிய இது அமைப்பு கிடையாது. பிகாஸ் ஹி ஹேப்பன்ஸ் டு பி வெரி க்ளோஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரேடிக்கலி வெரி குட் பர்சனாலிட்டி. இன்றைக்கும் நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ரொம்ப ரொம்ப கேட்டகாரிகளாக நம்மளுடைய அலுமினியை 100% யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சவுண்டு பர்சனாலிட்டி டாக்டர் எஸ் இளங்கோ தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் நாங்கள் 3 பேரும் ரிட்டையர் ஆயிரம். ஒரு தனி ஒரு மணி தானே இருப்பார். நான் இப்போது ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அவரை. எப்போவுமே கிண்டல் பண்ணுறது உண்டு. கவர்மெண்ட்டு உங்களுக்கு வேறு மாதிரி சலுகையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கு. 65 வயசாக மாற்ற போகுது. ஏன்னா சம்பளம் கொடுக்குறது பணம் இல்லை கவர்மெண்ட்டுகிட்ட. எங்களுக்குரிய ப்ரொபோசல் எதுவுமே பெருசாக ஆன்சரபுளாக இல்லை. புது அப்பாயின்மெண்ட்ஸும் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் ஒருத்தர் தான் இங்கே இருந்த மணிக்கு ஃபஸ்ட் பிஎஸ்சி, செகண்ட் பிஎஸ்சி, தேர்ட் பிஎஸ்சியை பார்த்துக்கிட்டு, டேய் டிஜிட்டல் படிச்சிட்டியாடா, டேய் ஜாவா படிச்சிட்டியாடா அப்படின்னு ஒரு ஓராசிரியர் பள்ளிக்கூடம் மாதிரி நடத்த போகிறாருன்னு என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 65 வயசு அப்படின்னு போட்டாங்கன்னா, அன்றைக்கி கூட நடித்து காமிச்சேன் அவர்கிட்ட, டேய் தம்பிகளா, டேய் தயவு செய்து படிச்சுட்டு வந்துருங்கடா அப்படின்னு ஒரு, டேய் ஏதாவது இவனாவது போய் ஆக்ஷன் பண்ணி காமிச்சிங்கன்னா தொலைச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு கூட கொஞ்சம் பேர் அவர் கூட இருக்க வேண்டியது. ஏன்னா இவர் வாட்டி பேசிட்டு போயிட்டாரு, அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்க வேண்டிய உள்ளே இருக்காங்க. அதனால் நாங்கள் போனதுக்கப்புறம் அவருடைய முகம் வேறு முகமாக மாறிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பட் a wonderful personality, keeping liaison with all our alumnis. And ஒரு 4 பேர் நாலேஜ் அப்படின்னு சொன்னாப்புல, 4 முகங்கள், 4 வேறுபட்ட முகங்கள், ஆனால் ஒருங்கிணைந்த முகங்கள். டிகே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஆர்பிக்கு 10 டிஃப்ரென்ஸ் இருக்கும். 10 டிஃப்ரென்ஸ் எப்போ வேணாலும் பேசிக்கலாம், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா ஒரு தலை அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படணும்னு வாழ்ந்த குடும்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குடும்பம், சிஎஸ் குடும்பம். அது அவர் எப்போ நிறையா மீட்டிங்கில் சொல்லுவார், எனக்கு கிடைத்த 3 பேரும் எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் கேட்டு பாருங்க, வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கேட்டு பாருங்கள், 4 பேர் ரொம்ப வருஷம் ஒரே மாதிரி 87லேருந்து இன்றைக்கி 2025 வெளியே போக போகிறோம்னா ஒருமித்த கருத்தோடு, அது அகாடமிக்கில் சொல்கிறேன், ஒருமித்த கருத்தோடு ஒன்றாய் இயங்கிய இந்த குடும்பம் பலரை மேம்படுத்தியிருக்கினா அதற்கு காரணம் அந்த ஒருமித்த கருத்து, தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கு, அதுதான் எல்லாருக்கும் சரியான வாக்காகவும் இருந்திருக்கின்றது. வேத வாக்குங்கிறது வேற, அது சரியாக இருந்துருச்சுன்னா டிகே சொன்னால் சரிதான். இப்போ தான் சொல்கிறேன், டிகே சொன்னால் சரிதான். நம்ம சொல்கிறதுக்கு அவர் சரிங்கிறது கிடையாது, அவர் சொன்னது சரிதான். நீ பேசுனா சரி கிடையாது. அதை தாண்டே சொல்கிறேன். ஹிந்தியில் நீ சொன்ன, ஹிந்தி தெரியாது போடான்றுவாரு. நீ சொன்னேன்னா, அது அவர் சொன்னேன்னா நீ என்ன செய்யணும், ஓகே சார் நீ சொல்லணும். அதனால் இந்த 4 முகங்கள் நல்லதொரு முகங்களாக உங்களுக்கு பரிணாமத்தை தந்திருக்கின்றன, நல்லதொரு வாழ்க்கையை மேம்படுத்தி தந்திருக்கின்றது என்பதை கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், இன்னார் மாணவர்களுடன் சேர்ந்து எங்களுக்கு ஒரு அருமையான மெமரபிள் டாஸ்க், மேமத் டாஸ்க். நான் அவங்களாம் ரொம்ப, அந்த டீம் எங்கே இருக்காங்க, வெரி சக்தி ஸ்டாண்ட் அப், ராஜா, அருள் வாங்க. ஒரு மேமத் பர்சனாலிட்டிஸ் பிஹைண்ட் தட், பிரேம், விஜயவேல்,
Give them a standing ovation for honoring us. ஒரு நிமிஷம் அப்படின்னு அதனால் இந்த 5 பேருடைய எக்ஸிக்யூட்டிவ் எஃபர்ட் அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வாட் எவர் தே ஹவ் எக்ஸிக்யூட்டட் த காஸ் ஹஸ் பீன் சப்போர்ட்டட் பை யூ பீப்புள். ரொம்ப 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 ஒரு மேமத் டாஸ்க்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், அதோடைய கஷ்டங்கள் தெரியும். முதல்வன் படத்தில் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ஒரு நாள் முதல்வனாக இருந்து பார் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி 3-4 மாதம் அவங்க ரிமோட்டில் இருந்து என்ன செய்யலான்னு ஒரு 2 தடவை இங்கே விசிட் பண்ணி எங்கள் கூட பேசி மேனேஜ்மெண்ட் கூட பேசி இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு ஒரு இடம் கிடைச்சி நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. சரித்திரம் காணாத ஒரு நிகழ்வு இன்று செந்திக்குமார் நாடார் கல்லூரியில் நடைபெற்றிருக்கின்றது. Thank you, my dear students. You have made the farewell a memorable, ever memorable farewell to us. என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் டிபிஎம்எஸ். பெரும்பாலும் நிறைய பேச்சுக்கு அதுதான் எடுப்பேன். 17ஆம் தேதி 17/4/2025 17/4/2025 அன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு கண்ணீர் என் கண்ணிலேருந்து வந்துருச்சு. என்ன அறியாமலே அந்நேரம் நான் இப்போ கூட எமோஷனல் ஆகிட்டேன். இனிமேல் இப்படி ஒரு மாணவ சந்திப்பு, ஒரு வகுப்பு எனக்கு கிடைக்குமா என்று ஒரு ஏக்கத்தில் கண்ணீர் விட்டேன். ஆனால் ஆண்டவன் 37 வருடங்கள் உனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து மாணவர்களுக்கு நல்ல வழி நடத்த செஞ்சிருக்காருங்கிறதுக்கு அந்த காடுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த வகுப்பை விட்டு வெளியே வந்தேன். பேசினவங்க யாராவது சொன்னாங்க டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்லோகன்லேயே அதான் இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப்லேயோ இதில் போய் பார்த்தீங்கன்னாலுமே ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு தான் இருக்கும். யாரோ சொன்னாங்கல்ல, சுகுமார் தான் சொன்னாப்ல, ஹெல்த் இஸ் வெல்த். ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சம்வேர் ஐ ஹவ் பீன் பிளஸ்ட். அது என்னுடைய அம்மாவுடைய ஆசையா, அப்பாவுடைய ஆசையா, இல்லை என்னுடைய பேரண்டல் ஆசையா, இல்லை கடவுளுடைய ஆசையாங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய எஸ்ஆர் சர்வீஸ் ரெக்கார்ட் பென்ஷன் பேப்பருக்கு போகிறப்ப நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரும்பாலும் அந்த 37 வருஷ டென்யூரில் ஒரு 40 நாளைக்கு உள்ளே தான் மொத்தமே நான் லீவ் எடுத்திருக்கேன். அந்த இது வருஷத்துக்கு ஒரு நாள்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் 1.5 நாள் இதுதான் மொத்தத்துக்கு நான் லீவ் எடுத்தது. என்னுடைய கேஷுவல் லீவ் கடைசி 10-12 வருஷமாக நான் 12 நாளை ஃபுல்ஃபில் பண்ணலை, 5 நாள் 6 நாள் தான் எடுத்திருப்பேன். பெர்மிஷன் நான் போட்டதே கிடையாது. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர். தேவைன்னா தான் பெர்மிஷன் போடுவேன். I found living with my students a pride. Teaching with my students a pride. அந்த பெருமை இன்னைக்கு என்னைய நல்லபடியாக வச்சுருக்கு. என்னுடைய குடும்பத்தில் எல்லா என் வீட்டுக்காரெலாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாப்பில், நல்லபடியாக ரிட்டையர் ஆகிருக்கீங்க. என்னுடைய மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் எஸ் காஞ்சனா. அவங்க a very big support for me. காலேஜில் கண்ட்ரோலராக 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் எஸ்எஃப் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன். ஹாஸ்டலில் வார்டனாக இருந்திருக்கேன். ஹாஸ்டலில் சீஃப் வார்டனாக இருந்திருக்கேன். NAAC ஸ்டியரிங் கமிட்டியில் 4 வருடம், அதாவது 5 வருஷம் நம்ம பண்ணியிருக்கோம். 4 தடவை ஸ்டியரிங் கமிட்டியில் இருந்திருக்கேன். ரிப்போர்ட் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றேன். இன்றைக்கி ஒரு A+ அப்படிங்கிற ஒரு கிரெடிட் வந்திருக்குன்னா அதில் என்னுடைய லயன் ஷேர் என்பது உண்டு. அதுக்கு காரணம் என்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு இங்கிலீஷ்.
என்கிட்ட இருந்த இங்கிலீஷ் அதை பிடிச்சி ஒரு 4 தடவையாக ரிப்போர்ட் எழுதும்போது இப்போயும் போய் பாருங்கள், அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் குவாலிட்டேட்டிவில் இருக்கிறது பெரும்பாலும் என்னுடையது. அதற்கு திரும்பவும் நான் என்னுடைய ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு மை குருஸ், பர்டிகுலர்லி மேக்மஹான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவர் மிரர்ஸ். நான் என்னை பார்க்கணும்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தான் நான் என்னை நல்லா பார்த்த மாதிரி இருக்கும். இது தலைமுடி நல்லா இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். when we see the mirror, we see us and we should make them resemble us. அப்போ நம்ம வித் ஹை எத்திக்ஸோடு இருக்கணும். we should be with high ethics. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த அந்த எந்த இடத்துல கரெக்டாக டிவைட் ஆகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக டிவைட் ஆயிடணும். எந்த இடத்துல நல்லது சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிடணும். லைன் ஆஃப் டிமார்கேஷன் கரெக்டாக கோடு ஓட்டணும். ராவணன் ரேகை மாதிரி அந்த ரேகையை கோடு போட்டு தான் மாணவர்களை நம்ம பிரித்து பார்க்கணும். எந்த இடத்து வரைக்கும் மாணவர்கிட்ட போகலாம், போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். அது ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நிறையாவே வந்துருச்சு. அதுக்கு வரப்பிரசாதமாக இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ரொம்ப நேரம் பேச டைம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த கடியாரம் ஓட வர மாட்டேங்குது. அதனால் உங்களுடைய இன்னும் நிறையா ஜாம்பவான்கள் பேச வேண்டியிருக்கு. 3 பேருடைய அந்த லைன் ஸ்டாரை நான் எடுத்துடக்கூடாது. நேக்கில் லைன் ஸ்டார் எடுக்கலாம், அவங்களுடைய பேச்சு டயத்தை நான் எடுத்துடக்கூடாது. ஹோப்ஃபுல்லி எல்லா பேட்சிலையுமே எனக்கு சிறந்த மாணவர்கள் இருக்கிறார்கள், நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. வரப்போகிற மாணவர்களும் செந்திக்கு மாநாடார் கல்லூரியின் பெயரை பறைசாற்ற வேண்டும். குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இல்லாட்டாலும் நீங்கள் இன்னும் ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போய் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டாண்ட் டால். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Your words were so precious to us. கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆர்பி சார் பற்றி நிறையா விஷயம் தெரியும். இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். என் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து ஆர்பி சார். பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் கொடுக்கணும். அந்த ஜாபுக்காண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. And one of our alumni has given a small memento to RP sir. Sir, please come and collect as a request, sir. ஜி வெங்கடேஷன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரைட்டப் வந்து சாருக்கு மெமரபிளாக அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடணும்னு நினச்சேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரியலி ஹில் பி ஹாப்பி சீயிங் இட். சார் ப்ளீஸ். Venkatesh, ஒரு prominent alumni. The prominent alumni did his Master of Computer Applications in our college. அவருக்கு நாங்கள்லாம் கிளாஸ் எடுத்திருக்கோம். நேரம் நாங்கள் வந்து எம்சிஏவை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். வெங்கடேஷுக்கு இருந்த எம்சிஏ பேட்சில் அவங்க ஒரு 10 to 11 years டிகே சார் தான் எம்சிஏ கோஆர்டினேட்டர். அப்போது நாங்கள் அவங்களுக்கு போய் கிளாஸ் எடுப்போம். அவர் Okay. Warm greetings to you, sir. As one of the slightly late arrivals of Master Computer Application Program 94-97, it gives me a great joy and more few smiles to write this letter. Your database management classes were both enlightening and entertaining. You made even the driest concepts seem logical, occasionally even more fun. You knack for using real-life analogies, sometimes involving Burma Kadai Barota and our college tea stall to explain relational joins.
made sure we understand database. I still remember the first time I met you in all the past applications deadline. அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கே டெட்லைன் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் வந்த என்னையும் அப்ளை பண்ண வச்சு எம்சிஏல ஜாயின் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணி இந்த லெட்டர் ஆஃப் அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காரு. யூ ஆர் தேர் வித் மீ ஃபார் டே 1 லிட்ரலி, கடைசியில் முடிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ he was very happy appreciating சார். சாருக்கு அதை கொடுக்குறோம்.